ஒரு வரலாற்று அற்புதம். எகிப்தின் இருண்ட இரவு. மூசா அலை அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி பல்லாயிரக்கணக்கான தனது மக்களை, பனு இஸ்ராயலர்களை அழைத்துக் கொண்டு அமைதியாக புறப்பட்டார்கள். கையில் ஒரு தடி, இதயத்தில் இறை நம்பிக்கை. இதுவே அவர்களின் பலமாக இருந்தது. நெருக்கடியான சூழல் பொழுது விடிந்தது. மூசா அலை தப்பிச் சென்றதை அறிந்த ஃபிரவுன் ஆத்திரமடைந்தான். அவர்களை ஒருவன் கூட விடமாட்டேன் என்று கத்தியபடி தனது மாபெரும் குதிரைப்படையுடன் அவர்களை துரத்தினான். சிறிது நேரத்தில் மூசா அலை அவர்களது மக்கள் ஒரு முட்டுச்சந்தில் வந்து நின்றார்கள். முன்னால் ஆக்ரோஷமாக அலைமோதும் செங்கடல், பின்னால் புழுதியை கிளப்பிக் கொண்டு வரும் ஃபிரவ்னின் படை. மக்கள் அலறினார்கள், மூசாவே, நாம் சிக்கிக் கொண்டோம். முன்னால் சென்றால் நீரில் மூழ்குவோம், பின்னால் சென்றால் எதிரி கொன்று விடுவான். அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் மூசா அலை அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், நிச்சயமாக இல்லை. என்னோடு என் இறைவன் இருக்கிறான். அவன் எனக்கு வழிகாட்டுவான். அந்த வினாடியே அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. மூசாவே, உமது கைத்தடியால் கடலை அடியும். கடல் பிளந்த காட்சி. மூசா அலை அவர்கள் தனது கைத்தடியால் கடலின் நீர்ப்பரப்பை தட்டினார்கள். அடுத்த நொடி உலகமே வியக்கும் அற்புதம் நடந்தது. கடல் நீர் இரு பக்கமும் மலை போல எழும்பி நின்றது. நடுவே 12 உலர்ந்த பாதைகள் தோன்றின. மக்கள் வியப்புடன் அந்த பாதையில் ஓடினார்கள். கடல் தரை பகுதி சேராக இல்லாமல் காய்ந்த தரையாக மாறியிருந்தது. இறைவனின் தனிப்பெரும் கருணை. ஃபிரவ்னின் முடிவு. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக மறுகரைக்கு சென்று விட்டனர். இதை பார்த்த ஃபிரவுன் அந்த பாதையில் தானும் புகுந்து விடலாம் என்று ஆணவத்துடன் உள்ளே நுழைந்தான். அவன் படையுடன் கடலின் நடுப்பகுதிக்கு வந்தபோது அல்லாஹ்வின் உத்தரவு பிறந்தது. மலை போல நின்ற நீர்மட்டங்கள் சட்டென சரிந்தன. பிளந்திருந்த கடல் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. நிமிஷ நேரத்திற்குள் ஃபிரவுனும் அவனது ஒட்டுமொத்த படையும் கடலில் மூழ்கின. தனது பலத்தை கண்டு கர்வப்பட்ட ஃபிரவுன் ஒரு சொட்டு நீருக்கு முன்னால் மண்டியிட்டு அழிந்து போனான். பாடம்: வாழ்க்கை நம்மை ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்தினாலும் இறைவனை நம்பினால் நமக்கான பாதையை அவன் கடலிலும் உருவாக்குவான்.